களிப்பூட்டும் கணிதத்தை கற்பதற்கு ஆவலோடு இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நாம் இன்றைக்கு 3ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பருவம் 2இல் எண்கள் மற்றும் அளவைகள் சார்ந்த பாடப்பகுதிகளையும் அதைத் தொடர்ந்து பயிற்சித்தாள் 7 மற்றும் 8 ஆகியவற்றை இப்போ நம்ம பார்க்க இருக்கிற அந்த பாட வேளையில் முதல்ல எண்கள் பகுதியை பார்க்கலாம். எண்கள் பகுதியில் நமக்கு பெருக்கல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம முதல் பருவத்தில் பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல் சார்ந்த கணக்குகளை நம்ம பார்த்தோம். இப்போ பெருக்கல். நீங்கள் எல்லாரும் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி இந்த பாடப்பகுதிக்குள்ள தயாராக நான் சொல்கிறத கவனித்து இதில் இருக்கக்கூடிய கணித பயிற்சிகளை இப்போ செய்யலாம். இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாமா? நாம் இந்த பகுதியில் பெருக்கலை பற்றி பார்க்க போகிறோம். பெருக்கல் நமக்கு புதிது. ஏற்கனவே நம்ம கூட்டலும் கழித்தலும் பார்த்துருக்கோம். அது சார்ந்து இப்போ பெருக்கல் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு ஒரு குறியீடு இருக்குது. அது என்ன? ஏற்கனவே நமக்கு தெரியும். குறியீடுகளில் கூட்டல் குறியீடு படிச்சிருக்கோம். எப்படி இருக்கும்? ஒரு கிடைமட்ட கோடு, ஒரு செங்குத்து கோடு. இதை கூட்டல் குறியீடு பார்த்துருக்கோம். அடுத்தது கழித்தல் குறியீடுமே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி? ஒரு கிடைமட்டமாக ஒரு கோடு போடுவோம். இது கழித்தல் குறியீடு. அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது பெருக்கல் குறியீடு. அது எப்படி இருக்கும்? அந்த கோடு கிராஸில் இருக்கும். நம்ம இன்னமும் எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா சரியாக தவறாங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்கிறதுல இப்படி டிக்கு, தவறுங்கிறதுல ஒரு இப்படி சாய்ந்த கோடு கிராஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி போட்டிருக்கோம். அதான் என்னது? பெருக்கல் குறியீடு. பாருங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பெருக்கல் குறியீடு. இன்னொன்று, கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டலின் சுருக்கமே பெருக்கல். கூட்டலின் சுருக்கமே பெருக்கல். அடுத்தது நாம் வகுத்தலுங்கிறது அடுத்த மேல் வகுப்பில் பார்க்கலாம். இப்போ கணிதத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். நாம் இப்போ பார்க்க போகிறது பெருக்கல். இப்போ உங்களுக்கு புள்ளி பெருக்கல்னு ஒரு பகுதியை அறிமுகப்படுத்தியிருக்கு பாருங்கள். அது என்ன புள்ளி பெருக்கல்? ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே கூட்டி இருக்கோம் இல்லையா? அந்த கூட்டலினுடைய எளிய வடிவம் தான் இந்த புள்ளி பெருக்கல். எப்படின்னு பாருங்கள். இந்த படத்தொகுப்பில் இந்த படத்தில் நட்சத்திரங்களை பற்றி கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன கொடுத்துருக்கு? கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை, நேர்குத்து வரிசைகளின் எண்ணிக்கை, நட்சத்திரங்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நட்சத்திரங்கள் படத்தில் பாருங்கள், 2 வரிசை இருக்குது. இந்த கிடைமட்ட வரிசை, அதுக்கு பேர் 2 வரிசை கிடைமட்ட வரிசை. முதல் வரிசையில் 4, அடுத்ததில் 2, அதாவது 4. 2 வரிசை, ஒவ்வொரு வரிசையிலையும் 4 இருக்குது. இப்போ நம்ம கிடைமட்ட வரிசைன்னு பார்த்தோம்னா 2, நேர்குத்து வரிசை 4. அப்போ 2ஐயும் 4ஐயும் நாம் என்ன செய்கிறோம்? பெருக்கி போட்டோம்னா அந்த அது மொத்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை தெரியும். அடுத்த படத்தை பாருங்கள். கிடைமட்டம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. நேர்குத்து வரிசை எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ அதனுடைய பெருக்கல் கூற்று என்ன? 4 பெருக்கல் 3. அடுத்த படத்தை பாருங்கள். இப்போ 4 பெருக்கல் 3 என்ன? 12. அடுத்தது கிடைமட்ட வரிசை எத்தனை? அந்த நட்சத்திரங்கள் 3ஆவது படத்தில் தொகுப்பில் இருக்கக்கூடியது 3. நேர்குத்து வரிசை எத்தனை இருக்குது? 5 வரிசை இருக்குது. அப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும்? கிடைமட்டத்தையும் நேர்குத்தையும் நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த எண்ணிக்கையை பெருக்க போகிறோம். பெருக்கணும்னா 3 பெருக்கல் 5 எவ்வளவு? 15. நம்ம எண்ணி கூட பார்க்கலாம், சரியாக இருக்கான்னு பாருங்கள். முதல் கிடைமட்டத்தில் 5, அதுக்கு அடுத்தது 5. அப்போ 5ஐயும் கூட்டி பாருங்கள், 10. அதுக்கு அடுத்து இருக்க ஒரு 5 கூட்டினா 15. இதைத்தான் நம்ம சுருக்கமாக இந்த புள்ளி பெருக்கலில் பார்க்குறோம். அடுத்தது அடுத்த படம், 4ஆவது படம் பாருங்கள். இந்த நட்சத்திர தொகுப்பில் எத்தனை இருக்குது? கிடைமட்டம் 3 வரிசை இருக்குது. நேர்குத்து வரிசை எத்தனை இருக்கிறது? 2. அப்போ 3 பெருக்கல் 2ங்கிறது இந்த பெருக்கல் கூற்று. இதனுடைய பதில் விடை என்ன? 6. சரி, இதை விட நாம் இன்னும் எளிமையாக நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மீள் கூட்டல் பாருங்கள். இது ரொம்ப எளிதாக நமக்கு இந்த பெருக்கல் செயல்பாடை விளக்கக்கூடிய ஒரு படத்தொகுப்பு. இந்த படத்தை பாருங்கள். ஒவ்வொரு தொகுப்புலையும் சம எண்ணிக்கையில் மரங்கள் இருக்கா?
முதல் தொகுப்பில் எத்தனை மரங்கள் இருக்குது? 4 மரங்கள் இருக்குது. அடுத்த தொகுப்பில் 4. இப்படி எத்தனை தொகுப்பு இருக்குது எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 தொகுப்பு இருக்குது. அவ்வளோதான். நம்ம கூட்டி பார்த்தோம்னாலும் 4 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 4 நம்ம 4 நாளாக கூட்டும்போது என்னாகும்? நேரம் அதிகமாகும். இதை எப்படி நம்ம பெருக்கல் வடிவத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நான் பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய மரங்களின் எண்ணிக்கையை எழுதிக்குவோம். ஒரு தொகுப்பில் எத்தனை இருக்குது? 4. 4 எத்தனை முறை வந்திருக்கு? 4 எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முறை வந்திருக்கு. அதுதான் நம்ம பெருக்கல் கூற்று. மேலே பார்த்தது கூட்டல் கூற்று, இது 4 பெருக்கல் 5ங்கிறது பெருக்கல் கூற்று. அப்போ 4 பெருக்கல் 5 = 20. பாருங்கள், இப்போ கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் உள்ள தொடர்பு புரியுது பார்த்தீங்களா? சம எண்ணிக்கையில் ஒரு தொகுப்பில் இருந்தால் அது எத்தனை வரிசையில் இருக்கோ அதை நம்ம என்ன செய்யலாம்? பெருக்கி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த படம் மூலமாக இந்த பெருக்கலை எப்படி நம்ம செய்கிறது கூட்டலில் இருந்து அப்படிங்கிறத, மீள் கூட்டல் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த படத்தை பாருங்கள். பூக்கள் கொடுத்துருக்கு. இந்த பூக்களுக்கு இடையில் கூட்டல் குறியீடு கொடுத்துருக்கு பாருங்கள். அப்போ ஒரு தொகுப்பில் எத்தனை பூக்கள் இருக்குது? 1 2 3 இருக்குது. அடுத்த தொகுப்பில் 3. இப்படி எத்தனை தொகுப்பு கொடுத்துருக்கு? 4 தொகுப்பு கொடுத்துருக்கு. அப்போ ஒரு தொகுப்பிலோடு இருக்கக்கூடிய எண்ணிக்கையை எழுதி அது எத்தனை முறை வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எழுதினோம்னா அது பெருக்கல் கூற்று. அதையே நாம் கூட்டல் வடிவத்திலே எழுதினோம்னா 4 முறை இந்த கூட்டலை, அதாவது இந்த 3ங்கிற எண்ணை 4 முறை எழுதினோம்னா நம்ம விரல் விட்டு கூட அந்த படங்களை தொட்டு எண்ணி பார்த்தோம்னா 12 வருது. நம்ம பெருக்கல் கூற்று அப்படின்னு சொல்லும்போது 3 பெருக்கல் 4 = 12. இப்போ மிக எளிதாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கூட்டலின் சுருக்கமே பெருக்கல். அடுத்ததை பாருங்கள். இதுவும் இந்த மீள் கூட்டல் ஒரு பயிற்சி தான். ஒரு முட்டை வைக்கக்கூடிய அந்த அட்டையில் பாருங்கள், ஒரு தொகுப்பில் 6 முட்டை இருக்குது. எத்தனை முறை அந்த தொகுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா 5 முறை இருக்கிறது. அப்போ இதை கூட்டல் கூற்றா எப்படி எழுதணும்? 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6. அப்போ 6 எத்தனை தடவை? 5 முறை எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ அது கூட்டி எழுதணும். கூட்டி எழுதும்போது என்ன செய்வோம்? 6 6 நம்ம என்ன செய்வோம்? மனதுக்குள்ளே வைத்தோ இல்லை தொட்டு பார்த்து எண்ணியோ கூட்டணும். இதுக்கு நேரம் என்ன ஆகும்? அதிகமாகும். அதை நம்ம ஈஸியாக எளிதாக என்ன செய்யலாம்? பெருக்கல் கூற்றில் எழுதும்போது நமக்கு எளிதாக நமக்கு வந்து விடை கிடைக்கும். அப்போ 5ங்கிறது அந்த எத்தனை தொகுப்பு இருக்குது அப்படிங்கிறதான். அப்போ 5ங்கிற தொகுப்பு, ஒரு தொகுப்பில் வந்து 6 இருக்குது, ஆனால் மொத்த தொகுப்பு 5. அப்போ 5 பெருக்கல் 6 = 30ன்னு போடலாம். பெருக்கலுக்கு உள்ள தொடர்பை பாருங்கள். எண்களை என்ன செய்யலாம்னா நீங்கள் மாற்றி மாற்றி கூட எழுதிக்கிட்டாலும் நம்மளுடைய அதுக்கான விடை வந்து ஒன்றாவே இருக்கும். எப்படின்னு பாருங்கள். இந்த கூட்டல் பாருங்கள். இந்த கூட்டலில் 4 கூட்டல் 3 = 7. 4ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா என்ன வருது? 7 வருது. இந்த முதல் எண் 4, இரண்டாவது எண் 3. இதை நம்ம மாற்றி எழுதுவோம். 3 முதல்லையும் 4 அடுத்ததாகவும் எழுதி 3 கூட்டல் 4 அப்படின்னு போட்டாலும் அதனுடைய விடை, அதனுடைய பதிலும் 7 தான். அப்போ நம்ம இந்த கூட்டல் எண்களை மாற்றி முதல் எண்ணிற்கு பதிலாக இரண்டாவது எண்ணை மாற்றி எழுதினாலும் வரக்கூடிய பதில் விடை வந்து ஒன்று தான். இதே தான் நம்ம பெருக்கல் செயல்பாடும் பாருங்கள். 5 பெருக்கல் 2 = 10. 2 10. இப்போ என்ன செய்கிறோம்? முதல்ல வந்து 5 இரண்டாவதாகவும், இரண்டாவது வந்த 2 வந்து முதல்லையுமா எழுதுகிறோம். 2 பெருக்கல் 5ன்னு மாற்றி எழுதியிருக்கு. இங்கே 5 பெருக்கல் 2, இரண்டுக்குமே பதில் என்னதான்? 10. இந்த கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குது. எண்களை மாற்றி போட்டு கூட்டினாலும் பெருக்கினாலும் விடை வந்து ஒன்றாத்தான் வரும். இப்போ இந்த பெருக்கலை நாம் எப்படி எளிதாக வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு தான் இதுக்கு ஒரே வழி. வாய்ப்பாடு தான். அப்போ வாய்ப்பாடுங்கிறது உங்கள் புத்தகத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. வாய்ப்பாடு புத்தகம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா மனனம் செஞ்சுக்கிறணும். இப்போ உங்களுக்கு 3வது வாய்ப்பாடு சார்ந்து ஒரு செயல் விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள். இந்த பொட்டை ஒட்டியிருக்கேன். ஒவ்வொரு தொகுப்பாக ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு தொகுப்பில்
3 பொட்டு இருக்குது பாருங்கள். இங்கே ஒவ்வொரு தொகுப்பிலும் 3 பொட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ முதல் தொகுப்பை பார்ப்போம். இந்த தொகுப்பில் 3 பொட்டு இருக்குது. அடுத்து பாருங்கள், இதே 3 பொட்டு உள்ளது 2 தொகுப்பு இருக்குது. அதே எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது பொட்டுக்கள் 3 தொகுப்பு. இப்படியே ஒவ்வொரு தொகுப்பாக நான் என்ன செய்கிறேன், அதிகப்படுத்திக்கிட்டே வரேன். சரி, இப்போ எண்ணியே எழுதிடலாம். இதில் எத்தனை இருக்குது, 3 பொட்டுக்கள் இருக்குது. அடுத்து 2 தொகுப்பையும் நம்ம சேர்த்து என்னென்னம்னா என்ன இருக்குது, 3 கூட்டல் 3. அப்போ 3 கூட்டல் 3 என்ன, 6. அடுத்தது பாருங்கள், 3 முறை வந்திருக்கு. இப்போ 3 கூட்டல் 3 கூட்டல் 3. இப்போ எண்ணி பாருங்கள், 3 4 5 6 7 8 9. இதை நம்ம எண்ணி எண்ணி எழுதுகிறோம். சொல்லும்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதையே பெரிய தொகுப்பு வரும்போது இங்கே பாருங்கள், இதில் எத்தனை 3 பொட்டுக்கள் உள்ள தொகுப்பு எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7. இதை எண்ணி எழுதுனா என்ன ஆகும், நேரம் அதிகமாகும். சில நேரம் நம்ம விட்டுட்டு எழுதுன கூட்டலை விட்டுட்டோம்னாலும் தவறாக போனாலும் போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதை பெருக்கல் வடிவமாக நம்ம மாற்றும்போது மிக எளிதாகவே அதற்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கூட்டல் கூற்றே பாருங்க, மீள் கூட்டல் கூற்று. ஒரு எண்ணை திரும்ப திரும்ப நம்ம அதே எண்ணை திரும்ப திரும்ப கூட்டணும்னா அதுக்கு பேர் மீள் கூட்டல். 3ன்னு வந்திருக்கு. இந்த 3ஐ 2 முறை கூட்டுறோம், அதுதான் மீள் கூட்டல். 3ஐ 3 முறை கூட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 3 4 முறை. இப்படியே வந்தீங்கன்னா இங்கே 3 எத்தனை முறை கூட்டப்பட்டிருக்கு, 8 முறை கூட்டப்பட்டிருக்கு. 8 முறை நம்ம கூட்டுறது சிரமமாக இருக்குமா இல்லையா. ஆமாம். அதனால் என்ன செய்யலாம், இதை பெருக்கல் கூற்றுக்கு மாற்றும்போது எளிதாக நம்ம என்ன செய்யலாம், பதிலை சொல்லிடலாம். அப்போ பெருக்கல் கூற்று எப்படி அமைக்கிறோம், இதை இந்த கூட்டல் கூற்றை எப்படி பெருக்கல் கூற்றாக மாற்றணும் அப்படின்னு பாருங்கள். 3 எத்தனை முறை வந்திருக்கு, ஒரே ஒரு முறை. அப்போ 3 பெருக்கல் 1 என்ன, 3. அடுத்து 3 பெருக்கல் 2 என்ன, 2 முறை வந்திருக்கு இல்லையா 3. அப்போ 3 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 6. 3 எத்தனை முறை வந்திருக்கு, 3 முறை. அப்போ 9. இப்படியே நம்ம என்ன செய்யலாம், இந்த கூட்டல் கூற்றை நம்ம பெருக்கலாக மாற்றலாம். இதே இந்த பொட்டுக்கள் எண்ணிக்கையை நாம் சரி பார்த்துக்கலாம். இது 3ஆம் வாய்ப்பாடு. இதை நம்ம இதே மாதிரி 2ஆம் வாய்ப்பாடு முதல் 10ஆம் வாய்ப்பாடு வரை நம்ம என்ன செய்யலாம், இதே மாதிரி இந்த செயல்பாடுகளை நாமளும் செய்து பார்க்கலாம். 2வது இதை நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கிறோம். மனப்பாடம் செய்யும்போது தான் என்ன செய்ய முடியும், கணக்குகளை விரைவாகவும் எளிதாகவும் செய்ய முடியும். அடுத்ததாக நம்ம மடங்குகளை பற்றி பார்க்கலாம். மடங்குகளும் பெருக்கலோடு தொடர்புடையது, பெருக்கல் தான் அதுவுமே. பாருங்கள், மடங்குகள்னால் என்ன, ஒரு எண்ணை அதே எண்ணுடன் கூட்டுவதற்கு பெயர் தான் மடங்கு. நான் ஒரு எண் கோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள், 3னுடைய மடங்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த குறியீடு 1லிருந்து 3 வரையும் போயிருக்கு. அடுத்த 3 அப்படின்னு சொல்லும்போது 3னுடைய இன்னொரு மடங்கு என்ன, 6. அடுத்து 9. அப்படி நம்ம தாவி தாவி அந்த எண்கோட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ 3னுடைய மடங்குகள் என்ன, 3 6 9 12 15 18 அப்படின்னு என்ன செய்யலாம், போயிட்டே இருக்கலாம். இந்த மடங்குகளுக்குள்ள தொடர்பு பெருக்கலோடு பாருங்கள், இது 3ஆம் வாய்ப்பாடு மாதிரி இருக்கு இல்லையா, அதே தான் 3ஆம் வாய்ப்பாடு தான். 3 பெருக்கல் 1 என்ன, 3. அடுத்து 3 பெருக்கல் 2 6. அப்படியே நம்ம இந்த 3ஆம் வாய்ப்பாடு தான் என்னது, இந்த மடங்குகளில் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்போ 3இன் மடங்குகளுக்கும் பெருக்கலும் ஒரே மாதிரியான, பெருக்கல் வாய்ப்பாடும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் சொல்லுது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை கணக்கு சார்ந்து ஒரு கணக்கு இருக்குது, கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பூச்சாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூச்சாடி எத்தனை கொடுத்துருக்கேன், 5 இருக்குது. ஒவ்வொரு பூச்சாடியிலையும் 6 பூக்கள் இருக்குது. அப்போ ஒரு பூச்சாடியில் 6 பூக்கள் இருந்தால் 5 பூச்சாடியில் எத்தனை பூக்கள் இருக்கும், அதான் கேள்வி. ஒரு பூச்சாடியில் 6 ரோஜா பூக்கள் உள்ளதெனில் 5 பூச்சாடிகளில் மொத்தம் எத்தனை ரோஜா பூக்கள் இருக்கும். இப்போ முதல்ல என்ன செய்யலாம், நம்ம ஒரு பூச்சாடியில் இருக்கக்கூடிய தொகுப்பு என்ன, 6. மொத்த பூச்சாடியினுடைய தொகுப்பு எத்தனை, 5. அப்போ 6 பெருக்கல் 5 30. சரி, நாம் இப்போ பயிற்சித்தாள் 7 பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. 1 2 குளங்களில் தலா 3 வாத்துகள் எனில் இதன் பெருக்கல் கூற்று. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, 2 குளம், அது வந்து என்ன, ஒரு குளத்தில் 3 வாத்து இருக்குது. அப்போ இதனுடைய பெருக்கல் கூற்று இங்கே என்னன்னு பாருங்கள். மிகச்சரியாக சொன்னீங்க, 3 பெருக்கல் 2. அடுத்தது போகலாம். 3 பெருக்கல் 8 என்ற பெருக்கல் கூற்றின் மீள் கூட்டல் கூற்று எது.
3 வந்து 8 முறை வந்திருக்கணும். அப்போ என்னது 3 வந்து 8 முறை போட்டிருக்கு இல்லையா, அதுதான் மிகச்சரியான விடை. சரி, அடுத்தது போகலாம். வரிசைக்கு 4 நாற்காலிகள் என 5 வரிசைகளில் அடுக்கப்பட்டிருப்பின் நாற்காலிகளின் எண்ணிக்கை என்ன செய்யலாம், நம்ம நேரடியாகவே 4ஐயும் 5ஐயும் பெருக்கிடலாம். எவ்வளவு, 4 பெருக்கல் 5, அந்த மனம் மிகச்சரியாக சொல்லிட்டேன், 20. அடுத்த கேள்வி பாருங்கள். திரையரங்குகளில் நாற்காலிகள் அடுக்கி வைத்திருப்பது எதற்கு எடுத்துக்காட்டாக அமையும்? ஆமாம், திரையரங்குகள் நீங்களாம் போயிருப்பீங்க, வரிசை வரிசையாக போட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விடைகளை பாருங்கள். மிகச்சரியாக அந்த மாணவன் சொல்லிட்டேன், மீள் கூட்டல். அடுத்த கேள்விக்கு போகலாமா? 5 நபர்கள் ஒரு காரில் உட்கார முடிந்தால் 5 கார்களில் எத்தனை பேர் அமர முடியும்? ஒரு காரில் 5 பேர், 5 கார். அப்போ என்ன செய்யலாம், நேரடியாக பெருக்கிடலாம். 5 பெருக்கல் 5 என்ன? மிகச்சரியாக சொன்னீங்க, 25. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஒரு பென்சிலின் விலை ரூபாய் 3 எனில் 7 பென்சில்களின் விலை எவ்வளவு? இது ஒரு வாழ்க்கை கணக்கு. ஆமாம், இது தெரிஞ்சுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பென்சிலின் விலை 3 ரூபாய் எனில் 7 பென்சில்கள். அப்போ என்ன, 3 பெருக்கல் 7, மிகச்சரி, 21. ரைட். அடுத்த கேள்வி. 7 பெருக்கல் 8 நேரடியாக இருக்குது. 7 என்ன செய்கிறோம், 8 முறை நாம் கூட்டியிருக்கோம். 7 8 வாய்ப்பாடு சரியாக தெரிஞ்சிருந்தால் அதை நேரடியாக சொல்லிடலாம், 56. அடுத்த கணக்கு பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக, படத்தை உற்று நோக்கி விடையளிக்க. நம்ம ஏற்கனவே புள்ளி பெருக்கல் இப்படி தானே பார்த்தோம், வரிசை முறையை, எத்தனை வரிசை நேர் வரிசை இருக்குது, அதாவது 3 வரிசையும் 4 நேர்குத்தும் இருக்குது. அப்போ 3 பெருக்கல் 4 என்னாச்சு, 12. எழுதிக்கிறங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? பாருங்கள். அடுத்து 5 வந்து 3 முறை கூட்டப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும், 5 பெருக்கல் 3. அடுத்தது, ஒரு சிலந்திக்கு 8 கால்கள் எனில் 3 சிலந்திகளின் மொத்த கால்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு ஒரு கூட்டலில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், 8 3 முறை கூட்டணும். அப்போ அந்த கோடி விடுபட்ட இடத்துல 8 கூட்டல் 8 கூட்டல் 8ன்னு நம்ம முடிச்சிடணும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு விடுபட்ட இடத்தை கொடுத்து 5ஆல் பெருக்கி விட என்ன வந்திருக்கு, 20. மறுபடியும் என்ன செஞ்சுருக்காங்க, அதையே ஒரு தொடராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 4 பெருக்கல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எண்களை மாற்றி போட்டு கூட்டினாலும் ஒரே விட தான் வரும்னு. அப்போ முன்னாடி என்ன, 4 பெருக்கல் 5, அடுத்ததும் 4 பெருக்கல் 5 தான். எதை விடுபட்டுருக்குன்னு பார்த்து நம்ம நிரப்பிக்கிடுவோம். அடுத்து மடங்குகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, 3னுடைய மடங்குகளை பார்த்தோம். இப்போ 4னுடைய மடங்குகள் கேட்டிருக்கு. 4வது வாய்ப்பாடு தான். 4 2 8, அடுத்து 12, அடுத்து என்ன வரும், 16. மிகச்சரி. இப்போ நாம் அளவைகள் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுடைய 2ஆம் பருவம் பாடப்புத்தகத்தில் அளவைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பாடப்பகுதியை பார்த்துட்டு அடுத்து பயிற்சித்தாளில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். அளவைகள், இதில் நிறுத்தல் அளவையத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறுத்தல் அளவைனா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதையெல்லாம் நாம் எடை அளவுகளில் வாங்குகிறோமோ அதான் என்னது, நிறுத்தல் அளவை. நிறுத்தல்னாவே என்னது வேணும், நமக்கு தராசு வேணும். சரி, தராசு இல்லாமையுமே நம்ம என்ன செய்யலாம், பொருள்களை ஒப்பிட்டு பார்த்து எடை எது அதிகமாக இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ பாருங்களேன், இந்த பேப்பர் டம்ளர் அதையும் இந்த சில்வர் டம்ளர், இதில் பாருங்கள், இதில் எது எடை அதிகமாக இருக்குது, நாமளே என்ன செய்யலாம், தூக்கி பார்த்தே அதனுடைய எடையை ஒப்பிட்டு எது கனமாக இருக்குது, எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். தூக்கி பார்க்காமலே நீங்கள் சொல்லுவீங்க, நான் தூக்கி பார்த்துட்டேன் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், மிகச்சரியாக சொன்னீங்க, ஏன்னா சில்வர் வெயிட் அதிகம், அதனால் இதனுடைய எடை அதிகம். அடுத்தது பாருங்கள், இது பூட்டு, இது என்னது, சாவி. மிக எளிதாக சொல்லிடலாம், இதனுடைய எடை எது அதிகம், பூட்டு. மிகச்சரியாக சொன்னீங்க, பூட்டு எடை அதிகம். எடை அளக்கிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம், தராசுன்னு சொன்னோம். இப்போ இந்த தராசை பாருங்கள், தராசில் பொருள் வச்சுருக்கேன், 2 விதமான பொருள்களை வச்சுருக்கேன். பாருங்களேன், இந்த தட்டில் பந்து, இந்த தட்டில் ஒரு பேனாவும் ஒரு பொருள் வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒரு பந்தினுடைய எடை இந்த பேனாவினுடைய எடைக்கும் இந்த பொருளினுடைய எடைக்கும் சமமாக இருக்குது. இப்படி எடையை நாம் ஒப்பிட்டு பார்க்கத்தான் முடியுமே உடைய, எவ்வளவு எடைங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு திட்டமிட்ட அளவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டமிட்ட அளவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லிகிராம், மிகச்சிறிய அளவு மில்லிகிராம். அடுத்தது கிராம்,
கிலோகிராம், இந்த மூன்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மில்லிகிராம், கிராம், கிலோகிராம். மிகச்சிறிய அளவு நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன, மில்லிகிராம். இதை சுருக்கமாக நம்ம என்ன சொல்கிறோம், மீ கி. அந்த சுருக்கமாக மில்லிகிராமை மீ கி அப்படின்னு குறிக்கலாம். அதே மாதிரி அதிக அளவு எடையை நம்ம என்னென்ன இதில் அளக்கிறோம், அதனுடைய அளவு எப்படி சொல்கிறோம்னா கிலோகிராம் சொல்கிறோம். அப்போ கிலோகிராமுடைய சுருங்கிய வடிவம் என்னது, கி கி அப்படின்னா என்ன, கிலோகிராம். மீ கி அப்படின்னா என்ன, மில்லிகிராம். குறைவான அளவு நம்ம வாங்கக்கூடிய பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய எடையை நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராம்னு சொல்கிறோம். இப்போ மிகச்சிறிய அளவு மில்லிகிராம் சொல்கிறோம். மில்லிகிராமில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நகை கடைக்கு போகிறோம், ஒரு அரைப்பவன் காப்பவன்லாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்ம 4 கிராம் 3 கிராம் சொல்லுவோம். அந்த 3 கிராம் அப்படின்னா, இப்போ இந்த மோதிரத்தை பாருங்களேன், இந்த மோதிரம் வந்து வெயிட் போட்டு பார்த்தோம்னா இந்த மோதிரத்தினுடைய எடை சரியாக 3 கிராமோ 4 கிராமோ இருக்காது. அதோடு என்ன, அந்த கணினி தராசில் 3க்கு அடுத்து ஒரு 3 எண்கள் புள்ளிக்கு அடுத்து வரும், அதுதான் மில்லிகிராம் சொல்கிறோம். நம்ம மாத்திரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மாத்திரைகள்லாம் மில்லிகிராமில் இருக்கும். அந்த மாத்திரை ஒவ்வொன்றுமே நம்ம உடைச்சி பார்த்தோம், அந்த பாக்கெட்டில் வெளியில் பார்த்தீங்கன்னா மில்லிகிராமில் அந்த மாத்திரையினுடைய அளவு கொடுத்துருப்பாங்க. மிகச்சிறிய அளவு மில்லிகிராம். அதிக அளவு எடை, நம்ம என்னென்ன பொருள்லாம் அதிக அளவில் எடையில் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு பார்த்தீங்களா, உப்புலாம் என்ன செய்வோம், அதிகமாக நமக்கு பயன்படுது இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், 1 கிலோ 2 கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். அது மாதிரி அரிசி, காய்கறி, பழங்கள், இந்த இறைச்சி இதெல்லாம் நம்ம வாங்கும்போது என்ன செய்கிறோம், அதிக அளவில் வாங்குறதுனால அது கிலோகிராமில் வாங்குகிறோம். குறைவான அளவு வாங்கக்கூடிய பொருட்கள் பார்த்து வந்து கிராமில் வாங்குகிறோம். சீரகம், சோம்பு, மஞ்சள் இந்த மாதிரி பொருள்களெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம், கிராமில் வாங்குகிறோம். அடுத்ததை நம்ம 1 கிலோகிராம் சொன்னோம் இல்லையா, 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம் நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்துக்கிறணும். கிலோகிராமுக்கும் கிராமுக்கும் உள்ள தொடர்பு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை கணக்குகளையும் செய்ய முடியும், பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகளையும் செய்ய முடியும். 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். இப்போ 1 கிலோவில் பாதி என்ன, அரை கிலோகிராம். அரைங்கிறத நம்ம எப்படி பின்னத்தில் எழுதுகிறோம், 2ல் 1. அப்போ அரை கிலோகிராம் 500 கிராம். அரையில் பாதி எவ்வளவு, கால். நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, பின்னத்தில் படிச்சிருக்கோம். கால்ங்கிறது என்ன, 4ல் 1. அப்போ 1/4 கிலோகிராம்ங்கிறது 250 கிராம். அடுத்தது முக்கால், ஒரு அரையும் ஒரு காலும் சேர்ந்தது 3/4 கிலோகிராம், அது 750 கிராம். இந்த தொடர்புகளை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். 1/4 கிலோ, அரை கிலோ, 3/4 கிலோ, அதுக்கு எவ்வளவு கிராம் அப்படிங்கிறத நல்லா நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கடையிலையும் பொருள் வாங்கும்போது அதனுடைய அளவுகளையும் தெரிஞ்சுக்கலாம், கணக்கீடுகளையும் நம்ம சரியாக செய்யலாம். இப்போது 1 கிராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மிகச்சிறியதில் மில்லிகிராம், அதுக்கு அடுத்த கொஞ்சம் பெரிய அளவு கிராம் சொல்கிறோம். இந்த 1 கிராமுக்கு எத்தனை மில்லிகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் தான் 1 கிராம். நல்லா இந்த பகுதியை வந்து என்ன செய்யணும், நம்ம மனப்பாடமும் செஞ்சுக்கிறோன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த கணக்குகளை செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், 1 கிலோகிராமை நம்ம எப்படிலாம் பிரித்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். 1 கிலோகிராமில் 500 கிராம் இருக்குது. 500 கிராம் என்ன சொன்னோம், அரை கிலோகிராம் சொன்னோம் இல்லையா. 1 கிலோகிராமில் 500 கிராம் இருக்குது. 250 கிராமாக பிரித்தோம்னா 1 கிலோகிராமை எத்தனை இருக்குது, 4 250 கிராம் சேர்ந்தது தான் என்னது 1 கிலோகிராம். 250 கிராம் என்ன நம்ம சொன்னோம், இன்னொரு பேர் 1/4 கிலோகிராம். அடுத்து பாருங்கள், 200 கிராம். 1 கிலோவில் எத்தனை 200 கிராம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 200 கிராம் இருக்குது. 1 கிலோகிராமே நான் 100ஆக பிரித்தோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை இருக்குது, 10 100 கிராம் இருக்குது. எப்படி, 1000 கிராம் சேர்ந்தது தானே 1 கிலோகிராம். இப்போ 1000த்தை 100 பிரித்தா எத்தனை, 10 100 தான் 1000 இல்லையா. அதை பாருங்கள், நல்லா பார்த்து அது எப்படி அதுக்குள்ளே தொடர்பு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. 1 கிலோகிராமை நாம் 4 முறையில் இப்போ பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ நாம் என்ன செய்யலாம், நம்ம பயிற்சித்தாளில் இருக்கக்கூடிய 8வது பகுதி, அதாவது அளவைகள் சார்ந்த கணக்கீடுகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. உன்னுடைய எடையை சரியாக அளக்க உதவும் கருவி. 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எடையை அளக்கிறதுக்கு நம்ம தராசு காமிச்சோம். அது போக 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எது, ஏற்கனவே நீங்கள் படித்தது, நீளத்தை அளக்கிறதுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வராது. நம்ம அந்த தராசில் போய் நம்ம எடையை அளக்க முடியுமா, இல்லை. அதுக்கு பக்கத்தில் இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை எடையை அளக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அளவுகோல் தான் சரியானது. அதை நீங்கள் என்ன செய்யணும், எழுதிக்கிறேன்னு.
அடுத்தது எடை அளவுகளில் மிகச்சிறிய அளவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மிகச்சிறிய எடை அளவு எது? எனக்கு கரெக்டாக சொன்னேன், அந்த பையன் மிகச்சரியாக சொல்லியிருக்கேன். என்னது? மில்லிகிராம். அடுத்தது போகலாமா? இது தோராயமாக 10 கிராம் எடையுள்ளதாக இருக்கும். இதில் எது 10 கிராம் தோராயமாக எடை இருக்கும் பாருங்கள். பால் 2 கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுமே அதிகமான எடையாக இருக்கும். அதே மாதிரி சேரும் அதிகம். பென்சில், மிகச்சரியான விடை பென்சில். அடுத்தது பாருங்கள், எவ்வளவு எடையை சேர்க்க ஏ மற்றும் பியின் தராசு சமமாக இருக்கும்? இந்த தராசில் 1500 கிராம், இந்த பக்கத்தில் 750 இருக்குது. இன்னும் எவ்வளவு சேர்த்தா? அப்போ 750ஓட 4 விடைகளை நீங்கள் என்ன ஒன்றுனா கூட்டி பாருங்கள். மிகச்சரியாக சொன்னீங்கன்னா நீங்கள் கூட்டல் சரியாக செஞ்சுருக்கீங்க. பாருங்கள், மிகச்சரியாக சொல்லிட்டேன் அந்த மாணவன். இன்னொரு 750 கிராம், அதுதான் சரியான விடை. 1 கிலோகிராமில் எத்தனை 250 கிராம் உள்ளது? நான் ஏற்கனவே ஒரு படத்தில் காமிச்சேன் இல்லையா? 1 கிலோவை பிரித்து எழுதணும் இல்லையா? மிகச்சரியாக சொல்லிட்டேன், 4. அடுத்தது போகலாமா? உன்னுடைய எடையை எந்த அளவைகளில் அளப்பாய்? 4 அளவு கொடுத்துருக்குப்பாங்க. நம்ம எடை அளக்கிறது இதில் 1 தான் கொடுத்துருக்கு. மற்றதெல்லாம் நம்ம இந்த பாடப்பகுதியில் படிக்காதது, நிறுத்தல் அளவையில் வராது. மிகச்சரி, கிலோகிராம். அது எல்லாரும் சரியாக எழுதிக்கிறங்க. அடுத்தது பாருங்கள், 1600 கிராம் சோப்புத்தூள் 4 சமமாக பிரிக்கப்பட்டால் அதன் ஒரு பாகம் என்பது. 1600 கிராமை 4 பகுதியை சமமாக பிரிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்டிருக்க விடையை 4 முறை ஒவ்வொன்றையும் கூட்டி பாருங்கள். அது 1600 கிராம் எது சரியாக வருதுன்னு பாருங்கள். மிகச்சரியான பதில் 400 கிராம். அடுத்தது பாருங்கள், 1 கிலோ அரிசியின் விலை 50 ரூபாய் எனில் 3000 கிராம் அரிசியின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா? அப்போ 1 கிலோ அரிசியின் விலை 50ன்னு கொடுத்துட்டு 3000 கிராம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன செய்யணும்? 3000 கிராமை கிலோவாக மாற்றணும். 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ 3 கிலோகிராமுக்கு எவ்வளவு? 3000 கிராம். அப்போ 1 கிலோகிராம் அரிசியின் விலை 50னா 3 கிலோகிராம் அரிசியின் விலை 50ங்கோட நம்ம என்ன செய்யணும்? 3 பெருக்கும்போது நமக்கு 150 வருது. அது எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பார்த்து குறிச்சிக்கோங்க. ஈஎன்னா. அடுத்த கேள்வி, இது எப்படி படிக்கணும்? 3/4 கிலோகிராம் என்பது அப்படின்னு சொல்லணும். 3/4 கிலோகிராம் என்னென்னு படித்தோம்? மிகச்சரி, 750 கிராம். நாம் அணியும் நகைகளை எந்த அளவைகளில் வாங்குகிறோம்? கொடுக்கப்பட்டிருக்க இந்த எந்த அளவைகளில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் கிராமில் தான் வாங்குகிறோம். இதுவரை நாம் பயிற்சித்தாள் 7 மற்றும் 8இல் உள்ள கணக்குகளை எவ்வாறு செய்வது என்று பார்த்தோம். நீங்கள் இந்த பயிற்சித்தாள்களை சரியாக செய்து உங்கள் ஆசிரியரிடம் காண்பித்து சரிபார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.